அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, ஒரு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு மாதத்தின் முதல் தேதி, அதாவது ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி, கூடவே பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பங்குனி உத்திரம் இருந்தது. மாலை 4:37 வரைக்கும் இருந்ததுங்க. மேலும் பௌர்ணமி திதியும் இருக்குது. இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்று காலை 7:38 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நமக்கு நாளைக்கு காலையில் 7:58 வரைக்கும் இருக்குது. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் புதன்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி திதி இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் முதல் நாளே இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் குறித்து நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து 2-3 நாட்களாகவே நான் போட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலது செஞ்சுருப்பீங்க. ஆனால் எதுவுமே எங்களால் செய்ய முடியல. மேலும் இன்றைக்கி பங்குனி உத்திரம் வழிபாடும் கூட எங்களால் செய்ய முடியல. பௌர்ணமிக்குன்ட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு கூட வழிபாடு செய்ய முடியல. ஏன்னா கொஞ்சம் மனசு சரியில்லை, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலையால் நீங்கள் செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாளானது ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவும் செய்யாமல் இருக்கவே இருக்காதீங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் பண்ணலைன்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்கனாலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதுவும் முதல் தேதி அன்னைக்கு நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுக்க நமக்கு தொடரும். அதனால தான் 1ஆம் தேதினா நான் அந்த பணவசிய பரிகாரங்கள் ஒரு 2-3 டைப்பாக கொடுப்பேன். ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ 2-3 ஆப்ஷன் கொடுத்தவங்கும் போது எது வசதிப்படுதோ அதை செஞ்சு அவங்க பலன் அடைவாங்க. அதுக்காக தான் இப்போவுமே நான் நிறைய கொடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பணவரவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் செய்யலாம். சரிங்களா? 12 மணிக்கு தூங்குனீங்கன்னா கூட அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணி ஒரு 5 வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் நல்ல ஒரு பசைத்தன்மை கொண்டது. பணவரவுக்கு இது முதன்மையான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்படி பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் சொல்லுவோம், அதே போல் தான் இந்த வெந்தயம் அதிகப்படியான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் இது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த வெந்தயத்தை வச்சு உங்களால் பரிகாரம் செய்ய முடியாது அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, பரவாயில்ல, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வீட்டில் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை வச்சு செய்யுங்க. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறவங்க அதை விட்டுருங்க. அடுத்து ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 5 ரூபாய் காசு தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த 5 ரூபாய்ங்கிறது குபேரருக்கும் உரியது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போதும் 5 தான். அதனால் இந்த காசு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம், கண்டிப்பாக 5 ரூபாய் காசு வச்சுருப்பீங்க. அது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் எடுத்தாச்சு இல்லையா? நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மனசில் எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்க வேண்டாம். நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இந்த பரிகாரம் செஞ்சால் பணம் வந்துடுமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. நல்லா பிளாங்காக வச்சுருங்க மனசை. எதுவுமே வேண்டாம், சந்தேகம் குழப்பம் எதுவுமே வேண்டாம். சரிங்களா? நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு 10 முறையாவது மூச்சை இழுத்து சுவாசம் பண்ணுங்கள். நல்லா உங்கள் உள்ளங்கையை தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த வெந்தயத்தையும் இந்த 5 ரூபாய் காசையும் வச்சுட்டு நிலவு நல்லா தெரிகிற இடம், அதாவது மொட்டை மாடியோ கொல்லப்புறமோ எங்கே வேணாலும் சரி, அங்கே ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே காட்டுங்க. அந்த நிலவினுடைய நேர்மறையான ஆற்றல் முழுவதுமே இந்த வெந்தயத்தின் மேலேயும் இந்த காசு மேலேயும் இறங்கட்டும். இன்றைக்கி நீங்கள் பங்குனி உத்திரம் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருப்பீங்க? முருகப்பெருமானிடம் எனக்கு நல்ல இடத்துல வரணும் அமையணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், பணம் சேரணும், இப்படி எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா?
இதே போல் கோரிக்கையை இந்த வெந்தயத்திடமும் வந்துட்டு நீங்கள் முன் வைக்கலாம். ஏன்னா வெந்தயமும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச காரியத்தையெல்லாம் நடத்தி தரக்கூடியது. அதனால தான் சொன்னேன் பங்குனி உத்திர வழிபாடு செய்யலினாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னுட்டு. இப்போ இதை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த வெந்தயத்துக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மேலும் நிலவின் ஒளி படுற மாதிரி வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிலவினுடைய நேர்மறையாற்றல் எல்லாமே இந்த 2 பொருட்கள் மேலும் வந்து இறங்கும். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு வெந்தயம் இருக்காது, ஆனால் கையில் காசு வச்சுருப்பீங்க இல்லையா, காசுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? மேலும் சந்திரனுடைய ஒளி படுறதுனால இந்த காசும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை உட்கரைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் வந்துட்டு அது கேட்டு வச்சுக்கும். சரி, என்ன வேணுமோ அதை வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எப்பவும் போல் விசுவலைசேஷன். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நடந்துருச்சுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நல்ல வேலை கிடச்சிருச்சு, பணம் நிறைய கிடச்சிருச்சு, இந்த மாதிரி விசுவலைசேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை வெந்தயத்தை ரெண்டையுமே உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. காசை மட்டும் வச்சு இந்த பரிகாரம் செஞ்சீங்க இல்லையா, நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுடைய பர்ஸில் ஒரு ரேக்கில், அதாவது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாத ரேக்கில் வந்து வைங்க. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு அவசரத்துக்குன்ட்டு எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இது ஒரு 24 மணி நேரமாவது நம்மக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நீங்கள் இதை செலவு பண்ணாமல் வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் மடித்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். இல்லைன்னா ஒரு தனி ரேக்கில் வச்சிட்டிங்கன்னா ஒரு அடையாளம் வந்து தெரியும் இல்லையா, இந்த காசு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுது, இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. நான் 100% சொல்கிறேன். இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேலும் பௌர்ணமி திதி அன்னைக்கு நீங்கள் நிலவை சாட்சியாக வச்சு என்ன கேட்டாலும் வந்து அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். நம்பிக்கையோடு நம்ம அந்த பிரபஞ்சத்தை நெருங்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது எல்லா விதமான விருப்பங்களையும் வந்து நிறைவேற்றி தந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா வெந்தயத்துக்கும் அந்த சக்தி உண்டுன்னு வந்து சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதை யார் செஞ்சிங்கனாலும் 100% பலன் வந்து நிச்சயம். பூஜை வழிபாடு செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்க கூட நிறைவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக மாதம் முழுக்க உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. வீடியோ பிடிச்சதான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.